ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன்னு தெரியும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சீதா லக்ஷ்மி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, யாதவர் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியாக இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மாவு அரைச்சி மாவு மிஷின் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2-3 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க. ஸோ அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் திருமணமாகி அவர் மாமியார் வீட்டுக்கே போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவரும் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அப்பா அம்மா கூடயே வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி வீட்டோட மணமகனாக வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மணமகனுக்கு வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக இருந்தால் போதும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா துளசி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தமிழ் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க பைக் ஷோரூமில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ராமநாதபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாடி வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் வசதியெலாம் இல்லைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. ஸோ அவங்களும் ஓரளவு சாதாரண குடும்பத்தில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் பட் வரதட்சணை கேட்டு இவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டு சைடு டார்ச்சர் பண்ணி இவங்களோட விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். ஏன்னா எங்ககிட்ட பெருசாக வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறாங்க, அவ்வளோதான் எங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி